அன்பார்ந்த சிம்மராசி என்பவர்களே, கடந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேது எங்க வராரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வரார். கேது வர்றது நல்லதா அப்படின்னாக்க கேது வர்றது நல்லது கிடையாது. கேது அப்படின்னாலே நுண்கிருமிகள். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய 26/4/2025 உடல்நல தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, எதை மாதிரி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு? யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாப்பிட்ற ஃபுட்டு பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. என்ன சாமி நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க, அதுக்கு ஏதாவது தீர்வு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க காமன் டாய்லெட் போகிறத அவாய்ட் பண்ணணும். சரி, போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா 1 ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு ஃப்ரெஷ் பண்ணிட்டு போங்க. அப்போ இதை தவிர்க்கலாம். அதே போல் வெளியில் உள்ள உணவுகள், வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. சரி சாமி, எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்க்க முடியாது சாமி அப்படின்னா நல்ல ஹோட்டலாக ஹைஜீனிக் ஃபுட்டாக சாப்பிட்றது இந்த ஃபுட் பாய்சனை தவிர்க்கக்கூடிய வழிகள். சரி, அடுத்தது திருமண பந்தம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே திருமண பந்தம் சிம்மத்துக்கும் சனிக்கும் உதவாது. உங்களுடைய 7ஆம் இடம் அப்படின்றது சனி பகவானுடையது. இப்போ 7ஆம் இடத்துல ராகுவும் சேர்ந்துட்டாரு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்கிறத அவங்க கரெக்டாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக 2 பேருக்கும் டிஷன் நடக்குமா? டிஷன் நடக்கும். நீங்கள் அறம்னு சொன்னீங்கன்னா அவங்க குரம்பாங்க, நீங்கள் குரம்னு சொன்னீங்கன்னா அவங்க குதிரைம்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சிம்மம், அங்கே 7ஆம் இடம்ன்றது சனி. அப்போ அதில் ராகுவும் வந்துட்டாரு, இங்கே கேதுவும் வந்துட்டாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் 1.5 வருஷமும் சிம்ம ராசிக்காரங்க அடக்கி வாசிக்கிறது நல்லது. அது என்ன சாமி அடக்கி வாசிக்கிறது? விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுப்பது கிடையாது. நம்மளே விட்டு போகப்போமே, யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம்? நம்ம கணவன்கிட்ட, நம்ம மனைவிட்ட தானே. அதனால் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். சரி, தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் அப்படின்றது பொறுத்தளவு பார்ட்னர்ஷிப் தொழில். பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப். 7ஆம் இடத்துல ஏற்கனவே சனி அந்த ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு, கூட ராகுவும் சேர்ந்துட்டாரு. அப்போ இன்னும் தாண்டவம் அதிகமாகும். அப்போ இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்கள் இந்த 1.5 வருஷம் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறத தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. அப்போ என்னதாமே செய்யலாம்? அப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே அசால்ட்டாக ஓட்டிட்டீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிம்மராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்கின்ற தொழிலாளிகளும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் பார்ட்னர்ஷிப் உள்ளவங்களாலும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அப்போ பார்ட்னர்கிட்ட ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், அது என்ன பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும். அடுத்தது சரி, அரசியல்வாதிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? ஓஹோ, என்ன சாமி சொல்றீங்க? ராசியில கேது, அடுத்தது சப்தமத்துல ராகு, கூட சனி. நீங்க என்ன உங்க தலைவர்கிட்ட சொல்றீங்களோ அது கண்டிப்பா தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுடைய கிரெடிபிலிட்டி குறையும், உங்களுடைய நம்பகத்தன்மை குறையும். அப்போ உங்களுக்கு இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரே வழி ஃபெவிக்விக். கேட்குற கேள்விக்கு ஆமா இல்லை அப்படின்றோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம், இல்லை பிரச்சனையை மேலும் கூட்டலாம். பாதிக்கப்பட போகிறது சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள். அப்போ இந்த அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோட இருக்கணுமா? எச்சரிக்கையோட இருக்கணும். சரி, மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்பட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த காலகட்டங்களில் மனிதர்களுக்கு, அதாவது ஆணோ இருக்கட்டும் பெண்ணோ இருக்கட்டும், அரசு கூட சின்ன பிரச்சனைகள், லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அரசுக்கு எதிராக செயல்படுறதை தவிர்க்கணும். நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பேணப்படும், அதனால பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டா பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, சிம்மராசி என்பவர்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா அமைதியா இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி 75% மார்க் கொடுக்கலாமா? 75% மார்க் கொடுக்கலாம்.
நன்றி, நமஸ்காரம். இப்ப ராகு காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். இதை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 9 ட்ரிப்பு சொல்லியிருக்காங்க. ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். கேதுவுடைய காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். இதை ஒவ்வொரு நாளும் 7 ட்ரிப்பு சொல்லணும். 7 ட்ரிப்பு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க கேதுவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி நம்ம சேனல் வரும். இந்த சேனலை பொறுத்தளவுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் அத்தனையும் சொல்கிறோம். இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பாஸ் பண்ணுங்க.